கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பணிந்து வணங்கி என்னுடைய கேள்வியானது, பொள்ளாச்சி நகரம் மிக புராதனமான நகரம். நீங்கள் இப்போது கட்டணம் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பதாக சொன்ன நூலகம் 1952ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கட்டிடம் பழுதடைந்ததால் 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு திறப்புலா காண இருக்கிற சூழ்நிலையில் நான் கேட்டுக்கொள்வது, அந்த கட்டிடத்திற்கு போதுமான சுற்றுச்சுவர், இருசக்கர வாகனங்களிலே வருகிற மாணவ மாணவிகள் மற்றும் வாசகர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்வதற்குரிய நிழல் கூடை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் கேட்ட கேள்வி என்பது, பொள்ளாச்சி நகர வீட்டு வசதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் மூலம் ஏ காலனி, பி காலனி, சி காலனி, டி காலனி என்று 4 காலனிகள் அமைக்கப்பட்ட போது சரியாக 62 சென்ட் நிலம் நூலகத்துக்கு தானமாக வழங்க வேண்டிய நிலத்தை சாலைகள், விளையாட்டு மைதானம், பள்ளித்துறை ஆகியவற்றிற்கு நகராட்சிக்கு ஒதுக்கும் போது தவறுதலாக 62 சென்ட் நிலத்தை நகராட்சிக்கு ஒதுக்கிவிட்டார்கள். இங்கே நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் இருக்கிறீர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இருக்கிற 2 பேரும் பேசி அந்த 62 சென்ட் நிலத்தை மீண்டும் நூலகத்துறைக்கு மாற்றி, எப்படி திருச்சியில பெரிய நூலகத்தை இன்றைக்கு நீங்கள் திறந்து வைத்து விட்டு வந்திருக்கிறீர்களோ அதே போல ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற மேல்கல்வி கற்கின்ற, குரூப் 1 சர்வீஸ் படிக்கின்ற, நுழைவுத் தேர்வுகளுக்கு படிக்கிற மாணவிகள் பயன்பெறத்தக்க வகையில் போதுமான புத்தக வசதிகளோடு மிகப்பெரிய ஒரு நூலகத்தை அந்த 62 சென்ட் நிலத்திலே பொள்ளாச்சி நகராட்சியிடம் தவறுதலாக ஒப்படைக்கப்பட்ட, கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தினால் தவறுதலாக ஒப்படைக்கப்பட்ட நிலத்தை பெற்று உடனடியாக கட்டிட பணிகள் தொடங்கி 3 மாடியோ 4 மாடியோ எவ்வளவு உயர்த்தி கட்ட முடியுமோ கட்டி சிறப்பான ஒரு நூலகத்தை பொள்ளாச்சி, ஆனமலை, வால்பாறை, கிணத்துக்கிடவு, குடிமங்கலம் போன்ற சுற்று வட்டார பகுதி மக்கள் அனைவரும் பயன்பெறத்தக்க வகையில் ஒரு நல்ல நூலகத்தை அமைத்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற இளைய சமுதாயத்தை மனதில் வைத்து கேட்கப்பட்ட ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடம் அது கலந்து பேசி அதுக்கான கருத்துருக்கள் பெறப்பட்டு அது தேவைப்படினும் ஏற்கனவே 1762 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஏற்கனவே கட்டடம் கட்டிட்டோம். இன்னும் அது தேவைப்படுகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இருக்கின்ற அனைவருக்குமே தெரியும், நூலகத்துறையோட பொற்காலம் என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதற்கு பல சான்றுகள். ஏன் நம்முடைய பொள்ளாச்சி அண்ணன் அவர்கள் இருக்கின்ற அந்த தொகுதி, அந்த மாவட்டம் சார்ந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 விதமான நூலகங்கள் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ப்புற நூலகமாக இருந்தாலும், கிளை நூலகமாக இருந்தாலும், முழு நேர கிளை நூலகமாக இருந்தாலும், மாவட்ட மைய நூலகமாக வந்து ஒரு 821 நூலகங்கள் கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்காக பெருமை தேடி தருகின்ற அளவிற்கு தந்தை பெரியாருடைய பெயரில் மிகப்பெரிய நூலகம் கட்டுகின்ற பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் எங்களால் நூலகங்கள் கட்டித்தர முடியுமோ அது கண்டிப்பாக கட்டித்தருகின்ற பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்ன மாதிரி தவறுதலாக அந்த 62 சென்ட் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உரிய அமைச்சரிடம் நாங்கள் உட்கார்ந்து பேசி அதற்கான கருத்துருக்கள் பெறப்பட்டு அதுக்கான உரிய நடவடிக்கை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே அந்த 60 சென்ட் நிலத்தில் 3ஆம் நிலை நூலகம் ஒன்று, அதாவது பகுதி நேர நூலகமாக ஆரம்பிக்கப்பட்டு 7/7/2012 முதல் ஆரம்பிக்கப்பட்டு 13/11/2013 முதல் 3ஆம் நிலை நூலகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் அங்கே 62 சென்ட் நிலம் ஒதுக்குப்புறமாக அல்ல, போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் இருக்கிறது, நல்ல மரம் நிழலடியாக உள்ளது, அங்கே ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அமைப்பதற்கு நிதியும் இருப்பதாக மாவட்ட நூலக அதிகாரி சொல்லுகிறார். எனவே காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக இந்த திட்டத்தை ஏற்கனவே அமைச்சர்கள் சொன்னதைப் போல தொடங்கி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னன்னா 2012 பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ் ஓடிட்டே இருக்கு. அங்கே அன்றைக்கு இருக்கின்ற ஆணையர் அவர் ஒரு எஸ்டிமேட் கொடுத்து இதுக்கான அந்த பணத்தை கொடுங்கன்னு சொன்னால் நேரம் அவங்களே முடிச்சிருந்துருக்கலாம். 2019 நம்ம என்ன பண்ணோம்னா உடனடியாக ஒரு தாலுகா ஆஃபீஸில் ஒரு இடைப்பட்ட காலத்தில் வாசகர்கள் பாதிக்கப்படாத ஒரு தாலுகா ஆஃபீஸ் அதை நடத்திட்டு இருக்கிற அந்த பழுதடைந்த இடத்த முழுமையாக இடித்து விட்டு இப்போ 1762 சதுர அடியில் புதுதாக நான் கட்டிட்டோம். 10/4/2025 அன்று அதை நம்ம பயன்பாட்டு கொண்டு வந்துடும்.
இருந்தாலும் அண்ணன் அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் உட்கார்ந்து பேசி அதற்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கண்டிப்பாக எடுப்போம் என்பதை தங்களின் வாயிலாக சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.